நாம் இன்று எரிமலை வெடிப்பின் அடிப்படையில் அதன் வகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். எரிமலைகள் செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை மற்றும் செயலிழந்த எரிமலை என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. செயல்படும் எரிமலையை பற்றி முதலில் பார்ப்போம். இவை அடிக்கடி வெடித்து வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலை என்று அழைக்கப்படுகின்றன. பசிபிக் கடற்கரை ஓரமாக பெரும்பாலான எரிமலைகள் அமைந்திருப்பதால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் எனப்படுகிறது. சராசரியாக உலகமெங்கும் 600 செயல்படும் எரிமலைகள் உள்ளன. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ பவுனாலோ உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலையாகும். செயல்படாத எரிமலையை பற்றி பார்ப்போம். இவை பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படக்கூடிய எரிமலைகள் செயல்படாத எரிமலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உறங்கும் எரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தாலியில் வெசுவியல், ஜப்பானில் பியூஜியாமா, இந்தோனேசியாவில் சிரகோட்டா இவை இந்த செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. அடுத்ததான செயல் இழந்த எரிமலையை பற்றி பார்ப்போம். பெரும்பாலான அழிந்த எரிமலைகளின் உச்சி பகுதிகள் அரிக்கப்பட்டு விட்டன. வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை செயலிழந்த எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. மியான்மரில் போப்பா, ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கு உதாரணங்கள் ஆகும். அப்படியென்றால் எரிமலை வெடிப்பின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, செயலிழந்த எரிமலை. நாம் இன்று எரிமலையை பற்றி, எரிமலையின் வெடிப்பின் அடிப்படையிலான வகைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் நிலநடுக்கம் ஏற்படுவதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம்.